ஒரு புல்லுப்பூச்சியை போட்டு அடி அடின்னு அடித்து நசுக்கி தள்ளியிருக்காங்க இந்தியா. என் கட்சிக்காரன் என்னையா தப்பு செஞ்சான் அப்படின்னு வடிவேல் காமெடியாக கேட்குற மாதிரி அமைஞ்சு போச்சு இந்த யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் எதிரான ஆசிய கப்போட முதல் போட்டி. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண யுஏஇ 57 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் 47 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகள் மட்டும் இழந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்க. அடுத்த 10 ரன் அடிக்கிறதுக்குள்ள 8 விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதில் குல்தீப் யாதவ் வேற லெவல் பவுலிங் போட்டான். ஒரே ஓவரில் மனுஷன் 3 விக்கெட்டை கலட்டி எறிவான். இதை தொடர்ந்து 58 ரன்களை 4.3 ஓவர்களில் இந்தியா அடித்து ஜெயிச்சிட்டாங்க. நம்ம அபிஷேக் சர்மா ஒரு 30, கில் ஒரு 20, சூரியகுமார் 7 நாட் அவுட். 4.3 ஓவர்கள்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 விஷயம் நெருடலாக பட்டுச்சுங்க. என்ன அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி சூரியகுமார் யாதவ் ஃபீல்டிங் எடுப்பாப்புல. நான் என்ன கேட்குறேன், இந்த அரபு எமிரேட்டுக்கு எதிராக வெற்றி தோல்வியை யோசிச்சு சேசிங் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா இந்திய டீம் இருக்குது. கண்ணை மூடிட்டு நீ பேட்டிங் எடுத்துருக்கலாம். பேட்டிங் எடுத்திருந்தா போட்டி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். பார்க்க வர்றவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். அவங்களுக்கு காசு கொடுத்து வர்றாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் போட்டி முடிஞ்சால் ஏமாற்றத்துக்கு உள்ளாவாங்க. இதை ஏன் சூரியகுமார் சேசிங் எடுத்தாப்புல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பேட்டிங் எடுத்திருந்தா பேட்டிங் ஆடுற எங்கே எந்த இடத்துல இறக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இந்திய அணிக்கு இருக்குது. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக ஒரு தீர்வாக இந்த போட்டியை ஒரு சோதனை களமாக அமைச்சிருக்கலாம். அதை செய்ய தவறிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் என்ன மூடில் எடுத்தாப்புல அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவோட மட்டும்தான் இந்த பிளேயிங் 11ல் ஆடினாங்க. யுஏஇ, ஓமன் மாதிரியான கண்ட்ரிகளுக்கு இது ஓகே. ஏன் இந்த ஆசிய கப்புக்கே கூட ஓகே தான். பும்ரா ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர். செகண்ட் பவுலர் ஹர்திக் பாண்டியா இல்லை சிவம் துபே 2 பேரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாங்க. ஆனால் வருகிற 2026 வேர்ல்டு கப்பில் பெரிய பெரிய அணிகள் வருவாங்க. மிகப்பெரிய போட்டி அது. அந்த நேரத்தில் நீங்கள் பும்ராவை மட்டும் வச்சு ஆட முடியாது. 2வது ஃபாஸ்ட் பவுலர் நிச்சயமாக உங்களுக்கு பிரதான ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக தேவை. இந்தியாவுடைய T20 நம்பர் 1 T20 பவுலரான ஹர்ஷீத் சிங்கை இப்போவே பயன்படுத்தி அந்த 2026 வேர்ல்டு கப்புக்கு ஒரு சோதனை ஓட்டமாக இப்போவே அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பமாக இருந்தது. அந்த முயற்சியை இந்த ஆசிய கப்பில் இருந்தே பண்ணணும். திடுதிப்புன்னு கொண்டு போய் வேர்ல்டு கப்பில் 2வது ஃபாஸ்ட் பவுலரை இறக்குனீங்கன்னா அவருக்கு டியூனிங், ஃபார்ம்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை இப்போவே செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். செகண்ட் ஆப்ஷன் சிவம் துபே, ஹர்திக் பாண்டியாலாம் நல்லா தான் போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் முக்கியமான போட்டிகளில், நெருக்கடியான நேரங்களில் பிரதான ஃபாஸ்ட் பவுலரால் மட்டும்தான் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அதுலேயும் அவங்க மாற்றி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் நினச்ச 2வது விஷயம். இந்த 2 விஷயங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலாக பட்டது. கடைசியாக செய்தியாளர்கள்ட்ட ஹர்திக் பாண்டியா பேசும்போது, இந்த போட்டி இவ்வளோ சீக்கிரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இந்த போட்டிக்கான சம்பளம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்குதா என்னன்னே தெரியல அப்படின்னு காமெடியாக சொல்லி முடிச்சாப்புல. அடுத்த போட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக 14ஆம் தேதி தொடங்குது. உலக ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே போட்டி என்னன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ள போட்டி தான். நம்மளும் ஆவலாக காத்திருக்கிறோம். அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.